ஹாய், என் பேர் வசந்தன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாப் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3dsMax சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்கா ஸ்கொயர் கியூப்ல இருக்கக்கூடிய சோஃபா தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான டிசைனை நான் சைட்ல பிக்சரா கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. அந்த டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிச்சர் சோஃபா டிசைன் நாம இன்னைக்கு கிரியேட் பண்றது எப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். அதையும் பேசாம கிளாஸஸ்குள்ள போகலாம். எப்போ டிராயிங் ஷீட் வரைகிறீங்க அப்படின்னாலுமே நியூ ஷீட்ல வரைஞ்சி பழகுங்க. ஃபைல்ஸ்ல ரீசெட். டு யூ ரியலி வாண்ட் டு ரீசெட்? எஸ். சிஸ்டம்ல ஃபைல்ஸ் எல்லாமே ரீசெட் அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைலை கிளிக் பண்ணி நியூ ஆல் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல ஆல்ட் பிளஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க கிரியேட்ல ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ்ல பாக்ஸை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்க நேம் அண்ட் கலர்னு இருக்கா, இந்த பாக்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரை இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஷேடிங்ல இருந்து எட்ஜ்டு ஃபேஸஸ்க்கு மாத்திக்கோங்க. மாத்தினது அப்புறமேட்டுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே 00ன்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எப்போ டிராயிங் ஷீட்ல வரைகிறீங்க அப்படின்னாலுமே அந்த எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன்ல சென்டர் பாயிண்ட்ல வச்சு வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எங்க தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்ப இங்க மாடிஃபைன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு பேராமீட்டர்ஸ்ல லென்த் வித் ஹைட் எல்லாமே 25 சொல்லி நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். லென்த்தோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4, வித்தோட செக்மெண்ட் 4, ஹைட்டோட செக்மெண்ட் 4 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி மாத்திக்கோங்க. மாத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு செலெக்ஷன்ல வெர்டெக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அதாவது ஒரு பாயிண்ட் விட்டு ஒரு பாயிண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி இடையில மாத்தி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீபோர்ட்ல ஆல்ட்டை பிரஸ் பண்ணி மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அது அன்டு ஆயிடும். எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கக்கூடாது, அதாவது டாப்பு பாட்டம் சைடில் இருக்கக்கூடிய 4 ஃபேஸஸ்லையும் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க செப்பரேட்டா. ஓகேவா? கீழே இருக்கக்கூடிய பாட்டமையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மேல டாப் ஃபேஸஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி முடிச்சாச்சு. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி டர்போ ஸ்மூத் அப்படின்னு சொல்லி இருக்கும். டர்போ ஸ்மூத் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், சாரி, அன்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மவுஸ்ல கீழே ஸ்க்ரால் பண்ணி கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி டர்போ ஸ்மூத் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தது அப்புறமேட்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரும்பவும் எடிட்டபிள் பாலியை கிளிக் பண்ணிட்டு இங்க அதே வெர்டெக்ஸ் பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும், கீழே ஸ்க்ரால் பண்ணி எக்ஸ்ட்ரூட்னு இருக்கா, அதுல அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இட்ரேஷன் லெவல் 1ன்றத 2 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம்.
திரும்ப எடிட்டபிள் பாலியை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா -6 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதோட வித் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸோட வித் பார்த்தீங்கன்னா 0.6 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ டர்போ ஸ்மூத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்ஸ்ல வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப எடிட்டபிள் பாலியை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கா ஷோ அண்ட் ரிசல்ட்ன்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப அந்த இது எதையும் அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் எதையும் மாத்தாம அப்படியே எட்ஜஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி திரும்பவும் எக்ஸ்ட்ரூட்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டு இங்க ஹைட்டோட செக்மெண்ட் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். வித்தோட செக்மெண்ட்டையும் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். இங்க ஹைட்னு இருக்கா இந்த ஹைட்டோட செக்மெண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த இதோட வித்தோட செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சட் ஷேப்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் வெளியே வந்தா இருக்க மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சோஃபாவோட டிசைன் வந்து அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஓகே டிக் கொடுத்துடலாம். இப்போ இது டர்போ ஸ்மூத்துக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா தெரியும். சரி இப்போ உங்களுக்கு அந்த விஷுவல் வந்து கரெக்டா தெரியல அப்படின்ற பட்சத்துல எட்ஜ் ஃபேஸஸ் எடுத்துட்டு இந்த டிஃபால்ட் ஷேடிங்ல மட்டும் வச்சுட்டு இந்த எட்ஜ் ஃபேஸஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு சோஃபா டிசைன் வந்து கிடைக்கும். இதுக்கு பாட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துக்கோங்க. கிரியேட்ல வந்து பாக்ஸ் சும்மா ரஃபா ஒரு பாக்ஸ் வரைஞ்சி மேல் பக்கமா இழுக்காம டவுன்வர்ட்ஸ்ல மூவ் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சது அப்புறமேட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தோட செக்மெண்ட் 25, வித்தோட செக்மெண்ட் 25, ஹைட்டோட செக்மெண்ட் -5 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா -2.5 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்கா அதுல மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி x வந்து 0 y 0 z 0 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாக்ஸ் வந்து இங்க சோஃபால இருக்கக்கூடிய டிசைனுக்கு வந்து கீழே வந்துடும். இந்த ரெண்டு டயக்ராமையும் ஃபுல்லா கிளிக் பண்ணிக்கிட்டு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நேம் வந்து தோணுதோ அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சோஃபா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒன்னா குரூப் பண்ணியாச்சு. குரூப் பண்ணது அப்புறமேட்டுக்கு இதை கொஞ்சம் கீழே டவுன்வர்ட்ல இருந்து அப்வர்டா கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு டிஸ்பிளேல தேவையான அளவுக்கு வந்து ஜூம் இன் பண்ணிட்டு மெட்டீரியல் ஆப்ஷன் தேவைப்பட்டா உங்களுக்கு நீங்க வந்து மெட்டீரியல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு மெட்டீரியல் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா சிஸ்டம் ரன் ஆகுறது வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்குன்றதுனால நான் அதை கொடுக்கல. இப்போ ரெண்டர் செட்டப்புக்கு கீபோர்ட்ல F10 நீங்க கிளிக் பண்ணாலும் சரிதான், இல்ல இங்க வந்து ரெண்டர் செட்டப்பை கிளிக் பண்ணாலும் சரிதான். கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு நார்மல் ரெண்டர் செட்டப்பே நான் கொடுத்துக்கிறேன். ஏன் வீரே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக கிடையாது, கிராஃபிக்ஸ் கார்டே இல்லை, அதனால நான் நார்மல் ரெண்டர் செட்டப் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஓகே ரெண்டர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காட்டியிருக்கோம் தெரியுமா ஒரு சோஃபாவோட டிசைன், அந்த மாதிரி அழகாக ஒரு சோஃபா டிசைனை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புரியாத விஷயத்த கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.